Yeshua, Mashiach, Lion of Judah. Praise the Lord. Praise the Lord. It's a great privilege to stand before you as a woman of God. தேவ ஊழியராய் உங்க மத்தியிலே நிற்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். உங்களை பார்த்து உங்களோட பேசுறது அதை விட பாக்கியம். So it's a great pleasure to look at you and talk to you. நாங்கள் தியோஸ் அப்போஸ்டலிக் அண்ட் ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரியை நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையினால். By the grace of God we are conducting the Theos Apostolic and Prophetic Ministries. அப்படி ஒரு முறை நான் நடத்தி கொண்டு இருக்கும்போது பிரதர் ஷெரி என்னுடைய மீட்டிங்க்கு வந்திருந்திருக்கிறார். So in one of those batches brother Sherry had come to attend the batch. என்னுடைய வழக்கம் நான் ஒவ்வொரு செய்திக்கு முன்பதாக ஆண்டவருடைய ப்ரெசன்ஸில் நான் வெயிட் பண்ணி ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறது வழக்கம். So usually I sit and wait in the presence of God and pray for every single participant who attends the conference. அதை போல நேரத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்களை அவர்களுடைய பர்சனல் லைஃப்பை குறித்த காரியங்களை என்னோடு பேசுவது வழக்கமாக இருக்கும். So usually when I pray for each participant, God begins to talk to me about them and reveals their personal things to me. அப்போ உடனே நான் மீட்டிங்க்கு போன உடனே நான் அப்படி பேரை அழைத்த உடனே அந்த பீப்புளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எத்தனை பேர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். So when God reveals those names and I go and say things that God has revealed to me, people are so excited and they come for ministry. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த முடியலையா நம்ம அவரோட பேசும்போது. When we begin to talk to God, God can reveal anything and everything to us. அவருடைய இருதயத்தை நமக்கு திறந்து காட்டுவது. He opens his heart and shows it to us. அப்படி ஒரு நாள் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு கான்ஃபரன்ஸுக்கு மெட்ராஸில் சென்னையில் நடந்தது. அதில் ஷெரி என்ற ஒரு பேரை எனக்கு ஆண்டவர் காட்டி அவர் அந்த அப்போஸ்டலிக் காலிங் உள்ளவர் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொன்னார். So one day when I was praying, the Lord gave me a name, brother Sherry, and he also told me that he has an apostolic calling. அது மட்டும் இல்லை, he is a man of ஒரு genuine man of God ன்னு சொன்னார். He also told me that he is a genuine man of God. அவர் நிறைய கான்ஃபரன்சஸ் அப்போஸ்டலிக் அண்ட் ப்ரொஃபெட்டிக் கான்ஃபரன்சஸ் he is going to conduct ன்னு எனக்கு ஆண்டவர் சொன்னார். The Lord showed me that he is going to conduct many apostolic and prophetic conferences. நான் உடனே மீட்டிங்க்கு நான் செய்தி கொடுக்கும்போது ஆண்டவர் எனக்கு ரிவீல் பண்ணதை நான் பீப்புளுக்கு சொல்லுவது வழக்கம் போல சொன்னேன். So as usual I came to the session and I began to say what God has revealed it to me. அப்போது அவருக்கு அதற்கு முன்னதாகவே நான் அப்படி சொன்ன உடனே ஒரு பயங்கர ஹெவி அனாயிண்டிங் அவர் மேலே இறங்கினதா அவர் அந்த மீட்டிங்கில் சாட்சி சொன்னார். So even before I could say, when God revealed back to me back in my room, exactly at the same time the Lord had a mighty anointing had descended upon him and he also testified about it. ஆண்டவர் அவரை இந்த அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறத நிறைய நானே கேள்விப்பட்டு வருகிறேன். I have been hearing about how God is using him as an apostle. இப்போ அவர் பாம்பேயில் ஒரு அப்போஸ்டலிக் அண்ட் ப்ரொஃபெட்டிக் கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறார். So he is going to conduct an apostolic conference in Bombay now. அவர் எங்கே போனாலும் இதை போல் என்னுடைய மீட்டிங்கில் என்னோட கனெக்ட் ஆனவங்க மீட்டிங்காக ஜெபிக்க சொன்னால் நான் வழக்கமாக ஜெபிப்பது நான் அதை ஒரு அனுபவமாக்கி கொண்டு இருக்கிறேன். Whenever people who are connected to me go for meetings, they inform me and I uphold them in my prayers. அதே போல் இந்த மீட்டிங்காகவும் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். I am also praying for this apostolic conference. ஆண்டவர் அப்போஸ்டலிக் அண்ட் ப்ரொஃபெட்டிக்ல அவரை பயங்கரமாக அந்த அனாயிண்டிங்கில் ஃப்ளோ ஆகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. You are going to see him flow in the apostolic authority and in the prophetic attendance. நான் 5-fold ministries டீச் பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் இங்கே ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறார், அவர் தான் ஷெரி என்று சொன்னார். So as I was teaching about the 5-fold ministries, the Lord gave me brother Sherry's name and said that he has an apostolic calling upon himself. நீங்க பார்க்க போறீங்க அந்த அப்போஸ்டலிக் அனாயிண்டிங் அவர் மேல, அந்த ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங் அவர் மேல இருக்கிறத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. So come for the conference and witness the apostolic and the prophetic anointing that is upon him. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.